is the main lecture for this evening, which will be presented by Professor M.M. Dean Mohammed, Deputy Director, Center for Muslim Contribution to Civilization, Faculty of Islamic Studies, Doha, Qatar. இன்றைய நிகழ்வின் பிரதம பேச்சாளராக வருகின்ற தோஹா கட்டாரின் ஹமாத் பின் அலியா பல்கலைக்கழகத்தின் பிரதி பணிப்பாளர் பேராசிரியர் கலாநிதி M.M. தீன் முகமது அவருடைய சிறப்பு பேச்சு இப்போது இடம்பெற இருக்கிறது. இந்த மேடைக்கு நாம் அன்போடு அழைக்கின்றோம் பேராசிரியர் கலாநிதி M.M. தீன் முகமது அவர்கள். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي رب زدني علما சொல்லாலும் மனத்தாலும் தொடரனா பெருஞ்சோதி வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினை புகழ்ந்தவனாகவும் நமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் குடும்பத்தினர்கள் ஆளுகள் அஸ்ஹாபுகள் அன்னாரை உரியபடி துயர்ந்தவர்கள் அதன்படி நடந்தவர்கள் அனைவர் மீதும் ஸலவாத்தும் சலாமும் சொல்லியவனாகவும் என்னை ஈன்றெடுத்து ஆளாக்கிய என் அன்னை தந்தையருக்காகவும் என்னை நெறிப்படுத்திய எனது ஆத்மீக தந்தைகளுக்காகவும் எனக்கு கற்றுத்தந்த என் ஆசிரிய பெருந்தகைகளுக்காகவும் வல்ல அல்லாஹுவின் அருளும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஷஃபாஅத்தும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாகவும் ஆரம்பம் செய்கின்றேன். எனது மதிப்பிற்கும் அன்புக்கும் சங்கைக்கும் உரிய ரிஃபாயியா தரீகாவின் வழிகாட்டியான சங்கைக்குரிய ஷேகுனா ஆஷிக் தங்கள் அவர்களே, இந்த மேடையிலே வீற்றிருக்கின்ற பெரியார்களே, இங்கே சமூகமளித்திருக்கின்ற மூத்தவர்களே, பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இன்று இங்கே படித்து ஒளியாகின்ற மாணவிகளே, மௌலவிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய இந்த மாபெரும் தினத்திலே ரிஃபாயியா தரீகாவின் இன்னும் ஒரு சாதனை கொண்டாடப்படுகின்ற இந்த தினத்திலே உங்கள் மத்தியிலே எழுந்து நிற்கின்ற சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்ததையிட்டு வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினை புகழ்கிறேன். இந்த விழாவின் அமைப்பாளர்களை, அதில் முதல்வராக சங்கைக்குரிய ஆஷிக் தங்கள் அவர்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள நேரம் 30 to 40 நிமிடங்கள் வரை. அதற்குள் நான் உங்களுக்கு பிரயோஜனம் என்று நினைக்கின்ற ஒரு சில விடயங்களை மிகவும் சுருக்கமாகவும் விரைவாகவும் சொல்லலாம் என்று நினைக்கிறேன். நல்லதை எனது வாயால் வரவைத்து அதனால் நாம் அனைவரும் பிரயோஜனம் பெற வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் செய்வானாக என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். எனது பேச்சை இன்று படித்து பட்டதாரிகளாக வெளியாகுகின்ற மாணவிகளுக்கு முதலாவதாகவும் அவர்களினூடாக உங்களுக்காகவும் வைத்திருக்கிறேன். பெரியார்களே, சகோதரர்களே, பட்டதாரி மாணவிகளே, நாம் இஸ்லாத்திலே கல்வி எவ்வளவு முக்கியமானது என்பதை பற்றி அதிகம் பேச வேண்டியதில்லை. நம் அனைவருக்கும் தெரிந்த விடயம். கல்வி தேடுகின்ற ஒவ்வொருவனும் அது எந்த கல்வியாக இருந்தாலும் சரி,
எந்த கல்வியாக இருந்தாலும் சரி, கல்வி தேடுகின்ற ஒவ்வொருவனும் அந்த கல்வியின் நோக்கத்தை அல்லாஹ்வாக வைத்திருக்கிறான் என்றால், அவன் படிப்பது எதுவாக இருக்கட்டும், அவனது நோக்கம் அல்லாஹ்வாக இருந்தால், அந்த கல்வியின் மூலம் அவன் அமைத்து கொள்ளக்கூடிய வாழ்க்கையானது அல்லாஹுவை நோக்கியதாக இருந்தால், அவன் மலக்குகளின் இறக்கைகளிலே பறந்து கொண்டிருக்கிறான் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாக்காக இருக்கின்ற பொழுது அறிவின் முக்கியத்துவத்தை பற்றி நாம் பேச வேண்டியதில்லை. ஆனால் இன்று நாம் மிகவும் முக்கியமாக தெரிந்திருக்க வேண்டிய விடயம், இந்த அறிவை நாம் நமது காலத்திலே, நாம் வாழுகின்ற நேரத்திலே, நாம் கலந்து கொள்கின்ற மக்கள் மத்தியிலே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சமுதாயங்களிலே எவ்வாறு நாம் பிரதிபலிக்க முடியும் என்பது, அதை பற்றி சிந்திப்பது இன்று மிகவும் முக்கியமானதாகும். ஏனென்றால் அறிஞர்கள் பலர் இருக்கிறார்கள், அறிவுகள் தகவல்களும் குவிந்து கிடக்கின்றன. ஆனால் அவற்றினை நமது உலகத்திற்கு, நமது சமுதாயத்திற்கு தேவைப்படுகின்ற மக்களுக்கு உரிய முறையிலே சேர்ப்பிக்க முடியாதவர்களாக பலர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் அவ்வாறு நமது அறிவின் மூலம் மற்றவர்கள் பயனடைவதற்காக நமது அறிவினை, நமது சமுதாயத்தை கட்டியெழுப்பக்கூடியதாக ஆக்குவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி நாம் கட்டாயம் இன்று சிந்திக்க வேண்டும். பெரியார்களே, சகோதரர்களே, ஒருவன் தனது அறிவின் மூலம் சமுதாயத்துக்கு பிரயோஜனம் கொடுக்க வேண்டுமென்றால் அவன் முதலாக செய்ய வேண்டிய வேலை, இதன் மூலம் நான் முதலாக இன்றைய பட்டதாரிகளைத்தான் நாடி கூறுகிறேன், முதல் செய்ய வேண்டிய விடயம், அவன் வாழுகின்ற அந்த காலத்தினை, அவன் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த சமூகத்தினை நன்றாக தெரிந்திருப்பது. நாம் வாழ்கின்ற காலம் எது, அதன் போக்கு என்ன, அதிலே விளையாடிக் கொண்டிருக்கும் அல்லது அதிலே தாக்கம் செலுத்திக் கொண்டிருக்கும் சக்திகள் என்ன என்பதை ஒருவன் சரியான முறையிலே புரியாத மட்டும் அவன் எவ்வளவுதான் படித்திருந்தாலும் அந்த படிப்பினால் அவன் அந்த சமுதாயத்திற்கோ காலத்திற்கோ ஒரு பிரயோஜனம் அளிக்க முடியாது. இன்றைய காலத்தினை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால், இன்றைய காலத்தின் யதார்த்தம் என்ன, அல்லது இன்றைய காலத்தின் மாதிரி என்ன என்பதை பற்றி சற்று நாங்கள் சிந்தித்து பார்த்திருக்கின்றோமா? பார்த்தால் நமக்கு விளங்கும். இந்த காலமானது, நான் இந்த நாட்டை மட்டும் சொல்லவில்லை, சர்வதேச ரீதியிலே இந்த காலமானது அல்லாஹுவிற்கு எதிராக மக்கள் புரட்சி எழுப்புகின்ற காலம். இந்த காலமாவது ஒழுக்கமும் நற்பண்புகளும் மறைகின்ற காலம், மௌத்தாகுகின்ற காலம். Death of morality. That is the characteristic of this age. That means death of God. That means death of hope. எந்த ஒரு சமுதாயத்திலே ஒழுக்கம் இல்லையோ, பண்புகள் இல்லையோ, நற்பண்புகள் இல்லையோ, அந்த சமுதாயம் ஒரு பொழுதும் முன்னேற முடியாது என்பதனால்தான் சகல நபிமார்களும் சகல வேதங்களும் நற்குணத்தை, நற்பண்புகளை, நன்னடத்தைகளை அடிப்படையாக வைத்து வந்தன. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது மிஷனை பற்றி கூறுகின்ற பொழுது நற்பண்புகளை, நற்குணங்களை பூரணப்படுத்துவதற்காகத்தான் நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று கூறினார்கள். இன்றைய உலகத்திலே நீங்கள் நாலா பக்கங்களிலும், ஏன் நமது முஸ்லிம் ஊர்களில் கூட கண்ணை போட்டு பாருங்கள். நமக்கும் நற்குணங்களுக்கும், நமக்கும் நற்பண்புகளுக்கும் இடையிலே உள்ள தூரத்தினை நீங்கள் எடை போட்டு பாருங்கள். பெரியார்களே, சகோதரர்களே, இன்றைய இந்த நிலைக்கு இரண்டு முக்கியமான காரணங்கள். ஒன்று நவீனவாதம், இரண்டாவது
தீவிரவாதம். மேற்கத்திய நாடுகளிலே இருந்து வந்த நவீனவாதமும் நமது சமுதாயங்களுக்கிடையிலே இருந்து வந்த தீவிரவாதமும் ஒன்றாக சேர்ந்து இன்று ஒழுக்கம் அல்லாத சமுதாயங்களை மாற்றி மேற்கத்திய நாடுகளில் ஏற்பட்ட கலாச்சார தற்கொலைகள், ஈமானின் தற்கொலைகள் நமது சமுதாயங்களிலும் ஏற்படுவதற்குரிய வித்துக்கள் இன்று போடப்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த நிலைமையினை நாம் உரிய முறையில் விளங்குகின்ற பொழுது நாம் நமது கல்வியை மற்றவர்களுக்கும் நமது சமுதாயத்திற்கும் பிரயோஜனம் உள்ளதாக ஆக்கலாம். இன்றைய உலகத்திலே ஒழுக்கம் எந்த அளவு சீர்குலைந்து வந்திருக்கின்றது என்பதையும் அதன் மூலம் சமுதாயம் எவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டுள்ளது என்பதையும் ஒரு சிறு உதாரணத்தின் மூலம் நான் காட்டுகிறேன். அதை வைத்து நீங்கள் நமது சமுதாயத்தை பார்க்க முடியும். 1940 ஆண்டு பிரிட்டனிலே கற்றுக் கொடுத்த பாடசாலை ஆசிரியர்களிடம் ஒரு கேள்வி கேட்டார்கள். நீங்கள் பாடசாலையிலே வகுப்புகளிலே மாணவர்களிடமிருந்து எதிர்நோக்குகின்ற மிகவும் மோசமான அல்லது மோசமானதாக நீங்கள் கருதுகின்ற பிரச்சனைகள் என்ன? What are the most serious problem you are facing from your students? 1940 ஆண்டு அதற்குரிய என்ன பதில் கொடுத்தார்கள் ஆசிரியர்கள் தெரியுமா? அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் எதிர்கொள்கின்ற மிகவும் சீரியஸான பிரச்சனைகள், முதலாவது தனது முறை வருவதற்கு முன்பு அவர்கள் பேசுவது. அவருடைய ஓர்டர் வருவதற்கு முன்பு அவர் பேசுவார் மாணவர். இரண்டாவது சுவிங்கம் விழுங்கிக் கொண்டிருக்கிறது. மூன்றாவது சத்தம் போடுறது. நாலாவது கொரிடோர்களில் அமைதியாக நடந்து போகாமல் ஓடித் திரிவது. அஞ்சாவது அணியில ஒழுங்காக நிற்காமல் இருக்கிறது. ஆறாவது ஸ்கூல் யூனிஃபார்மை கண்டினியூவா போடுறதில்லை. ஏழாவது கையில் இருக்கிற தாழ் துண்டுகளை நிலத்தில் போட்டுட்டு போறது. இந்த ஏழும் 1940 ஆண்டு வெரி சீரியஸ் ப்ராப்ளம்ஸ் என்று கணக்கெடுக்கப்பட்டது. 50 வருடங்களின் பின் அதே ஆசிரியர்கள் அதே கேள்வியை கேட்கப்பட்டார்கள். 1990 ஆண்டு அந்த கேள்வி ஆசிரியர்களிடம் கேட்கப்பட்ட பொழுது அவர்கள் சொன்ன பதில் என்ன என்று தெரியுமா? 50 வருடத்திற்கு முன்பு சொன்னார்கள், சத்தம் போட்டு பேசுவது, லைன்ல ஒழுங்கா நிக்கிற இல்ல, முறபெறமுந்தி பேசுறது, தாழ்த்துண்ட நிலத்தில் வீசுறது, இதெல்லாம் இன்றைய உலகத்தில் குற்றமா? அன்று 1940 ஆண்டு வெரி சீரியஸ் ப்ராப்ளம்ஸ் ஆக இருந்தது. 1990 அவர்கள் சொன்ன பதில் தெரியுமா? முதலாவது அவர்கள் பேஸ் பண்ணுகின்ற 7 சீரியஸ் ப்ராப்ளம்ஸ். முதலாவது ட்ரக் அபியூஸ், போதை பொருள் பாவனை, ஆல்கஹால் அபியூஸ், குடிக்கிறது, டீனேஜ் பிரெக்னன்சி, இளங்குழந்தைகள் கற்பம், நாலாவது தற்கொலை சூசைட், அஞ்சாவது ரேப், கற்பழிப்பு, ஆறாவது ரோபரி கொள்ளை, ஏழாவது அசால்ட் சரீர வன்முறை பிசிக்கல் அசால்ட். 50 வருடங்களுக்குள் உலக சமுதாயம் எவ்வாறு மாறி இருக்கின்றது என்பதை நீங்கள் பார்க்கிறீர்களா? 1940 ஆண்டு இருந்த சீரியஸ் ப்ராப்ளம் என்ன? 1990 ஆண்டு
கன்சிடர் பண்ணப்பட்ட சீரியஸ் ப்ராப்ளம்ஸ் என்ன? இன்று நாம் நமது சமுதாயத்தில் எதை பார்க்கிறோம்? அதே நோய் இன்று நமது சமுதாயங்களிலே பரவி வருகின்றது. எந்த அளவுக்கு என்றால், சில நேரங்களிலே நான் நினைக்கிறேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், ஒரு நேரம் வரும் எனது உம்மத்திலே பகிரங்கமாக அனாச்சார கற்பழிப்புகள் நடக்கும். எந்த அளவுக்கு அந்த வழக்கம் பரவும் என்றால், அன்றைய சமுதாயத்திலே மிகவும் நல்லவராக கருதப்படுபவர் யார் என்றால், இதனை நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது நல்லவர் யார் என்றால், அவர் பாப்பா இதை கொஞ்சம் ஆக்களுக்கு முன்னுக்கு செய்யாம கொஞ்சம் அவங்களை தள்ளி வச்சு பாருண்டா என்று சொல்றவர் தான் மிகவும் தக்குவாதாரியாக இருப்பார். அந்த அளவுக்கு இந்த சமுதாயத்தின் நிலை ஆகிவிடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்று சொன்ன தீர்க்க தரிசனம் இன்று நிறைவேறிக் கொண்டிருக்கின்றது. நமது முஸ்லிம் சமுதாயங்களிலே கடந்த வாரம் லெபனானிலே ஒரு சகோதரன் தன்னுடன் பிறந்த தனது சொந்த சகோதரியை திருமணம் செய்கிறார். அதனை பற்றி விவாதிக்கம் செய்ய வந்த முஃப்தியை, நாங்கள் உங்களுக்கு மரியாதை செய்து உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணி எனது உடம்பையும் மறைத்துக் கொண்டு இங்கே வந்தேன், ஆனால் நீங்கள் எனது சாய்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணவில்லை. திஸ் இஸ் அவர் சாய்ஸ். நான் எனது சகோதரனை மனம் புரிய போகிறேன். This is our choice. You have to respect our choice because we are human being and we have human dignity and this is our human right. என்ன சொல்வது? இந்த அளவுக்கு ஒரு முஸ்லிம் பெண் லெபனானிலே வாதிக்கின்றாள் என்றால், இந்த வாதனையை தொடர முடியாமல் முஃப்தி, பெகா ஏரியாவிலே இருக்கின்ற முஃப்தி தனது மைக்ரோபோனை கலத்தி வைத்துவிட்டு, விவாதம் இந்த அளவிற்கு வந்து விட்டதென்றால் நான் கண்டினியூ பண்ண விரும்பவில்லை என்று சொல்லி அவர் வெளியேறிய பொழுது இருந்தவர்கள் கையடிக்கின்றார்கள். அதன் பின் அந்த பெண் என்ன சொல்கின்றாள் என்றால், இந்த முஃப்தியோடு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் எனது நெஞ்சை மறைத்து வந்தேன். இது எனது உடம்பு, நான் விரும்பினால் மறைப்பேன், விரும்பாவிட்டால் விடுவேன் என்று சொல்லியவளாக அவளது நெஞ்சை மூடியிருந்த சூளை தூக்கி அவள் வீசுகின்றாள். இந்த அளவுக்கு இன்றைய முஸ்லிம் சமுதாயம் வந்திருக்கின்றது என்றால் இதற்குரிய காரணம் என்ன? நமது உலமாக்கள் அன்றிருந்து இன்று வரை ஒரு முக்கியமான நவீன கல்வி தத்துவம் அறிந்திராத ஒரு கல்வி தத்துவத்தினை அடிப்படையாக வைத்திருந்தார்கள். அது என்ன தெரியுமா? அறிவுக்கு முன் அதப். நீங்கள் படிப்பதற்கு முன்பு அதபை கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் அந்த அறிவு நற்பண்புகளாக மாறி அடக்கத்தினை அவனுக்கு கற்றுக் கொடுத்து சமுதாயத்திற்கு பிரயோஜனமுள்ள ஒருவனாக அவனை ஆக்கும். ஆனால் இன்று அதப் இஸ் நாட் தேர். There is no consideration for adab. ஆசிரியர்களை மாணவர்கள் மதிக்கின்றார்களா? ஏன் பெற்றெடுத்த தாய்மார்களை குழந்தைகள் மதிக்கின்றார்களா? எனது சாய்ஸ். சகோதரர்களை, மூத்த சகோதரர்களை இளைய சகோதரர்கள் மதிக்கின்றார்களா? ஆசிரியர்களை மாணவர்கள் மதிக்கின்றார்களா? இல்லை. In the loss of adab is the basic problem of Muslim societies throughout the world. ஆனால் இதை நான் சொல்லவில்லை. எனக்கு முன் மலேசியாவினைச் சேர்ந்த இன்றைய உலகத்திலே அறியப்படாமல் இருக்கின்ற மாபெரும் தத்துவ ஞானியான ப்ரொஃபசர் சையத் நகீப் அல் அத்தாஸ் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள், இன்றைய சமுதாயத்திலே முஸ்லிம்களின் முதல் பிரச்சனை லாஸ் ஆஃப் அதப். இந்த சமுதாயம் முன்னேறுவதற்கு நாம் எதையாவது செய்ய வேண்டும் என்றால் நாம் முதல் செய்ய வேண்டியது இன்று மறக்கப்பட்டு அல்லது
முற்றாக இல்லாமல் போன அந்த அதபினை, ஒழுக்கத்தினை நமது சமுதாயத்திற்கு மீட்க வேண்டும். இங்குதான் ரிஃபாயியா தரீக்காவின் அது சேவை மட்டுமல்ல, சகல சூஃபியாக்களதும் சேவை தேவைப்படுகிறது. குர்ஆனும் ஹதீஸையும் பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் முஸ்லிம் சமுதாயம் விரிந்து அறிவுகளும் ஆராய்ச்சிகளும் அதிகரித்து இன்ஸ்டிடியூஷன்ஸ்கள் முஸ்லிம் சமுதாயத்திலே டெவலப் ஆகிய நேரத்திலே அதபினை பழக்குவதற்கு, ஆத்மீக பயிற்சியை கொடுப்பதற்காகத்தான் தரீக்காக்கள் ஆரம்பமானன. அதன் மூலம், அந்த தரீக்காக்களின் சேவைகளின் மூலம்தான் அதபும் அறிவும் ஒன்றாக இஸ்லாமிய சமுதாயத்திலே இருந்து வந்தது. 800 வருடங்களுக்கு மேலாக ரிஃபாயியா தரீக்காவை சேர்ந்த ஷேகுமார்கள் உலகின் நாலா பக்கங்களிலும் கலாபீடங்களை துறந்தார்கள். மக்களுக்கு அதபை கற்றுக் கொடுத்தார்கள். அதன் பின் அறிவை கற்றுக் கொடுத்தார்கள். ஷைத்தானிடம் அறிவிருந்தது, அதபிருக்கவில்லை. அந்த அதபில்லாத காரணத்தினால் தான் அவன் இபிலீஸாக மாறினான். அதை நாங்கள் தெரிந்திருக்க வேண்டும். அதனால்தான் முஸ்லிம்களுக்கு கலாச்சார நாகரீக அழிவுகள் தத்தார்களினால் ஏற்படுத்தப்பட்ட நேரத்திலே சூஃபியாக்கள் தங்களை ஆர்கனைஸ் பண்ணித்தான் தரீக்காக்கள் புது அமைப்பு பெற்றன. தரீக்காக்கள் ஹிஜ்ரி 2ஆம் நூற்றாண்டின் கடைசியிலே இருந்து வந்திருக்கின்றன. 6ஆம் 7ஆம் நூற்றாண்டில் அல்ல, ஆனால் 6ஆம் நூற்றாண்டிலே 7ஆம் நூற்றாண்டிலே அவைகள் ஒரு புத்துயிர் கொடுக்கப்பட்டன. ஏனென்றால் அன்று 2ஆம் நூற்றாண்டிலிருந்து 6ஆம் நூற்றாண்டு வரை தரீக்காக்கள் ஆத்மீக பயிற்சியை கொடுத்துக் கொண்டிருந்தன. அறிவை கொடுப்பதற்கு வேறு இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருந்தன. ஆனால் 6ஆம் நூற்றாண்டு வந்த பொழுது அறிஞர்களும் கரப்டடாக மாறினார்கள். எனவே அறிஞர்கள் அதபை மறந்த காரணத்தினால் அதபுடன் சேர்ந்த அறிவை கொடுக்க வேண்டிய தேவை இருந்ததை உணர்ந்து சூஃபியாக்கள் நக்ஷபந்தியா என்றும், ரிஃபாயியா என்றும், காதிரியா என்றும், சஹ்ரவர்தியா என்றும், சிஷ்டியா என்றும் பல வகையான முந்தி இருந்த தரீக்காக்களுக்கு புது பெயர்கள் கொடுத்து அதன் சேவைகளை புதுப்பித்தார்கள். அந்த சேவைகள் இன்று முஸ்லிம் உலகத்தின் கட்டாய தேவையாக இருந்து கொண்டிருக்கின்றன. இன்றைய உலகம், முஸ்லிம் உலகம் மட்டுமல்ல, சகல உலகமுமே இன்று திணறிக் கொண்டிருக்கின்றது வழி தெரியாமல். ஆங்கிலேய தத்துவ ஞானி ஒருவனிடம் கேட்டார்கள், நமது சமகால தத்துவ ஞானி, நீங்கள் தத்துவம் என்று கதைத்துக் கொண்டிருக்கின்றீர்களே, இந்த தத்துவத்தில் உங்களுடைய பர்பஸ் என்ன? இந்த பிலோசபி மூலம் நீங்கள் what is your purpose in philosophy? அதற்கு அவன் என்ன சொன்னான் தெரியுமா? போத்தலிலே அடைக்கப்பட்டு கிடக்கும் அந்த கொசுவுக்கு அது வெளியேறுவதற்குரிய வழியை காட்டுவது. ஒரு போத்தலிலே ஒரு கொசு விழுந்தால் என்ன செய்யும்? அது ஒரு பொழுதும் உயரே பார்ப்பதில்லை. உயர பார்த்தால் அங்கே வழி இருக்கிறது நமக்கு என்பது அந்த கொசுவுக்கு தெரிவதில்லை. தனது தலையை வலதும் இடதுமாக அந்த போத்தலின் சுவர்களிலே அடித்துக் கொண்டே இருக்கும். ஏன்? தனக்கு வெளியேறுவதற்குரிய இடம் எங்கே இருக்கின்றது என்பது அந்த கொசுவிற்கு தெரியாத காரணத்தினால். அதே போன்றுதான் இந்த உலகத்திலே நமது ஈடேற்றத்திற்கும் முன்னேற்றத்திற்கும் உரிய வழி எது என்று தெரியாமல் மனித சமுதாயங்கள் வலதும் இடவுமாக தலையை போட்டு அடித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே அவர்களுக்கு ஈடேற்றத்திற்கும் வெற்றிக்கும் சமாதானத்திற்குமான வழி இங்கே இருக்கின்றது என்று காட்டுகின்ற பொறுப்பு முஸ்லிம்களிடம் இருக்கின்றன. ஆனால் அதை முஸ்லிம்கள் செய்வதற்கு தயாரில்லை. ஏனென்றால் அல்லாஹ் கொடுத்த பிரையாரிட்டிஸ்களை மாற்றி, அல்லாஹ் நமக்களித்த வாழ்க்கையின் இலக்குகளை நாங்கள் மாற்றி இன்று வேறு விஷயங்களை நமது இலக்காக ஆக்கிக் கொண்டோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே அதிகம் கதைக்காத பேசாத ஒரே ஒரு விடயம் அரசியல்.
ஆனால் இன்றைய இஸ்லாமிய சிந்தனையிலே அரசியல் தான் இஸ்லாத்தின் அடிப்படை மூல மந்திரமாக போதிக்கப்படுகின்றது. இஸ்லாத்திலே அரசியலுக்கு அவ்வளவு தூரம் முக்கியம் இருந்தால் ஒரு பொழுதும் குர்ஆன் அதை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. ஆனால் இன்று அவ்வாறு ஆகிவிட்டது. இஸ்லாத்தின் போதனைகளிலே ஒரு மூமினுடைய வாழ்க்கையின் இலக்கு என்ன என்பதை நீங்கள் அலசி ஆராய்ந்து பார்த்தால் இந்த உலகத்திலே அவன் நல்லவனாக வாழ்வது அதுவும் அல்டிமேட் ஆப்ஜெக்டிவ் அல்ல. இந்த உலகத்திலே நல்லவனாக வாழ்வதன் மூலம் அல்லாஹுவின் பொருத்தத்தினை பெறுவது, ஆகிரத்திலே ஈடேற்றம் பெறுவது, இதுதான் ஒரு முஸ்லிமின் வாழ்க்கையின் நோக்கம். அதனால் தான் அவன் எந்த ஒரு வேலையை செய்கின்ற பொழுதும் எனது வாழ்க்கை தத்துவத்தோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது இதன் பெருமதி என்ன என்பதை பற்றி அவன் சிந்திக்கிறான். அது அல்லாஹுவிற்கு பொருத்தமானது, எனது அல்டிமேட் கோலை அடைவதற்கு உதவி செய்யக்கூடியது என்று அவன் கண்டால் தனது காலை முன்வைக்கிறான், இல்லை என்றால் பின்வைக்கிறான். ஆனால் இன்று பலர் முஸ்லிம் சிந்தனையாளர்கள் என்று கூறிக்கொண்டிருக்கின்ற பலர்கள், இன்று எத்தனையோ முஃப்திகள், எத்தனையோ பேராசிரியர்கள் ஒழுங்காக தடியெடுத்தவனெல்லாம் வேட்டைக்காரன் என்பது போன்று காளான்கள் போன்று முளைந்து வருகின்ற உலமாக்கள், இவர்களெல்லாம் உண்மையான ஒரு முஸ்லிமின் வாழ்க்கையின் இலக்கு எது என்பதை குர்ஆனிலே இருந்து தெரிந்தெடுத்து மக்களுக்கு விளக்கி இந்த அடிப்படையிலே நமது வாழ்க்கை முறை சரியானதா இல்லையா என்பதை பார்க்காமல், அதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதை பார்க்காமல் எதையெல்லாம் கதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பெரியார்களே, சகோதரர்களே, மாணவர்களே, மாணவிகளே, தாய்மார்களே, நமக்கு மிகவும் முக்கியமானது மோரல்ஸ். உங்களிடம் காலத்தால் அழியாத செல்வம் இந்த ஒழுக்கம், நற்பண்புகள் என்று நாம் கூறுகின்ற பொழுது அப்படிப்பட்ட ஒரு செல்வத்தினை வைத்திருக்க ஆசை வருவதில்லையா? உங்களிடம் 10 ரூபாய் பணம் பாக்கெட்டிலே இருக்குது என்று வைத்துக் கொள்ளுங்கள். You share it with others. What will happen? You will lose by sharing it. உங்களுக்கு முன்னே இருக்கின்ற 5 பேருக்கு ஆளுக்கு ஒரு ரூபாய் நீங்கள் கொடுத்தால், கொடுத்ததன் பின் after you share it with others you will have only 5 rupees. So you are losing. Power, உங்களிடம் அதிகாரம் இருக்கின்றது என்று வைத்துக் கொள்ளுங்கள். சர்வ வல்லமை உள்ள ஜனாதிபதி இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவர் தனது அதிகாரத்தில் ஒரு பகுதியினை மற்றவர்களுக்கு கொடுத்து வருகின்றார் என்று சொல்லுங்கள். அப்பொழுது by sharing the powers president is losing. ஆனால் உங்களிடம் இது பண்புகளை நாங்கள் குவான்டிஃபை பண்ண முடியாது, ஆனால் பேசுவதற்காக நாங்கள் குவான்டிஃபை பண்ணுவோம். உங்களிடம் ஒரு 100 எடையுள்ள அன்பு இருக்கின்றது என்று வைத்துக் கொள்ளுங்கள், ஒழுக்கம் இருக்கின்றது என்று வைத்துக் கொள்ளுங்கள், கருணை இருக்கின்றது என்று வைத்துக் கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கு உதவுகின்ற பண்பு இருக்கின்றது என்று வைத்துக் கொள்ளுங்கள், தயாள உணர்வு இருக்கின்றது என்று வைத்துக் கொள்ளுங்கள். இதை நீங்கள் if you share it with others, are you losing anything? You don't lose anything. அதனால் தான் அரசியலிலே சண்டை இருக்கின்றது, பிசினஸிலே சண்டை இருக்கின்றது, போட்டி, பொறாமை, குழப்பம், இவைகளெல்லாம் இந்த 2 துறைகளிலும் இருக்கின்றன. ஆனால் நல்லொழுக்கம் என்ற துறையிலே அது இல்லை. அப்படி இருந்தும் கூட நல்லொழுக்கத்தின் பால் செல்வதற்கு மக்களுக்கு விருப்பமில்லை. அரசியலின் பக்கத்திலும் பிசினஸின் பக்கத்திலும் செல்வதற்குத்தான் மக்கள் விரும்புகின்றார்கள். மட்டுமல்ல, அந்த 2க்கும் தான் நாங்களும் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அந்த 2க்கும் நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்த காரணத்தினால் தான் அறிவின் பெயரால் அறிஞர்கள் கூட அரசியல்வாதிகளை அல்லது பவர் உள்ளவர்களை அல்லது பணம் படைத்தவர்களுக்கு முனாஃபிக்குத்தனமாக நயவஞ்சகர்களாக வாழ வேண்டியிருக்கிறோம். அவ்வாறு வாழ்வதன் மூலம் நாங்களும் மற்றவர்களுக்கு ஒழுக்கத்தின் முக்கியத்துவத்தை சொல்லுகின்ற அந்த சந்தர்ப்பத்தை வீணாக்கி முனாஃபிக்குகளாக நாங்கள் மாறி நாங்கள் நாசமான முன்மாதிரியை மக்களுக்கு முன்வைக்கிறோம். இதனால் செத்து போகின்ற இந்த மோரலிட்டியை நமது சமுதாயத்திலே உயிர்ப்பிப்பதற்குரிய சந்தர்ப்பத்தை இழக்கிறோம். அதனால் தான் நான் ஏற்கனவே கூறினேன்,
This is the age of death of morality. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தது மோரலிட்டியை உயிர்ப்பிப்பதற்காக. எனவேதான் பெரியார்களே, சகோதரர்களே, ஒரு மனிதன் தன்னிடத்திலே நற்பண்புகளை வளர்த்துக் கொள்ளவில்லை என்றால் அவன் மனிதனாக வாழ முடியாது என்ற உண்மையை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் என்றால் நாம் அனைவரும் கேட்க வேண்டிய கேள்வி, அவ்வாறு நற்பண்புகள் நிறைந்த ஒரு மனிதனாக நான் வாழ்வதற்கு எவ்வாறு முடியும்? அதற்குரிய வழி என்ன? இந்த கேள்விக்கு பதில் சொல்வதற்காகத்தான் முஸ்லிம்கள் ஹிஜ்ரி 2ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்திலே செல்வங்களை எதிர்நோக்க துவங்கிய நேரத்திலே, உலகத்தின் இன்பங்கள் அனைத்தும் அவர்களின் காலடியில் வந்து குவிந்த அந்த நேரத்திலே, அல்லாஹுவை மறந்து அவர்கள் இங்குமங்கும் செல்லலாம் என்ற பயமெழுந்த நேரத்திலே தான் அல்லாஹுவை பயந்தவர்கள் இந்த சமுதாயத்தை அல்லாஹுவின் தக்வாவின் அடிப்படையிலே நாம் ஒன்று சேர்த்து பாதுகாக்க வேண்டும் என்று விரும்பியவர்கள் மஜ்லிஸ்களை அமைத்தார்கள். சூஃபியாக்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். எவ்வாறு இந்த நற்குணங்களை வளர்ப்பது என்ற அந்த டெக்னிக்கை அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். அவற்றினை கற்றுக் கொடுக்கின்ற மதரசாக்களாகத்தான், ஸ்கூல்ஸுகளாகத்தான் அன்று 2ஆம் நூற்றாண்டின் கடைசி பகுதியிலே சூஃபி தரீக்காக்கள் ஆரம்பித்தன. இன்றும் கூட ஒரு மனிதன் உண்மையிலேயே தன்னை வளர்த்தெடுக்க வேண்டும், ஆத்மீக ரீதியிலே தனது உள்ளத்தை பதப்படுத்த வேண்டும் என்று உண்மையிலேயே நினைப்பான் என்றால் அவனுக்கு முன்னிருக்கின்ற ஒரே ஒரு சாய்ஸ் தரீக்காக்கள். இதை நான் சொல்லவில்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இஸ்லாம் என்றால் இந்த மார்க்கம் இருக்கிறது, இது இஸ்லாம், ஈமான், இஹ்சான் என்ற இந்த மூன்றும் சேர்ந்துதான் இந்த மார்க்கம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நான் சொல்லவில்லை. இஹ்சான் என்றால் என்ன என்றால் அல்லாஹுவின் சன்னிதானத்தில் நாம் வாழ்வது, அல்லாஹ்வை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் என்பது போல் அந்த நிலையில் வாழ்வது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருந்தால், அப்படி என்றால் அல்லாஹுவின் சன்னிதானத்திலே, to live in his presence, அல்லாஹுவின் சன்னிதானத்திலே நீங்கள் இருக்கின்ற பொழுது எப்படி உங்களுக்கு இருக்கும் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுவை காண வேண்டும் என்று கேட்டார்கள். அல்லாஹ் சொன்னான், என்னை நீங்கள் பார்க்க முடியாது என்று. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீண்டும் மீண்டும் கேட்டார்கள். அல்லாஹ் என்ன சொன்னான்? நீங்கள் அந்த மலையை பாருங்கள், அந்த மலையிலே நான் வெளிப்படுகின்றேன், அந்த மலை நான் வெளிப்படுகின்ற பொழுது இருப்பது போல் இருந்தால் நீங்கள் என்னை காணலாம். ஓம் என்றார்கள். என்ன நடந்தது? அந்த மலையிலே அல்லாஹ் வெளிப்பட்டார். மலை சுக்குநூறாகியது. குர்ஆன் கூறுகிறது, பலம்மா தஜல்லா ரப்புஹு லில் ஜபலி ஜஅலஹு தக்கா வஹர்ர மூசா சாயிகா. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கீழே விழுந்தார்கள், நினைவிழந்து விழுந்தார்கள். அப்படியாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நடந்திருக்கின்றதென்றால், அதே நேரத்திலே ஒரு முஸ்லிமை பார்த்து நீ எப்போதும் அல்லாஹுவின் பிரசன்ஸிலே வாழ வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள் என்றால், நமது உடல் உள சிந்தனை அமைப்புகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை பற்றி நமக்கு சற்று கற்பனை செய்ய முடியும் அல்லவா? எனவே அந்த நிலையில் ஒரு முஸ்லிம் இருக்க வேண்டும் என்று விரும்புவதும் அதற்குரிய வழியை தேடுவதும் அவனது கடமை அல்லவா? அந்த கேள்வியை, அந்த தேட்டம் உள்ளவர்களுக்கு பதில் கொடுப்பதற்காக, வழிகாட்டுவதற்காக வெளியான பாடசாலைகளும் குருமார்களும் தான் ஷேகுமார்களும் தரீக்காக்களும். எனவேதான் நான் இன்று மட்டும் கூறவில்லை, எப்போதும் கூறுகிறேன், தரீக்காக்கள் இன்றி, தஸவ்வுஃப் இன்றி ஒரு மனிதனின் இஸ்லாம் ஒரு பொழுதும் பூரணமடைய போவதில்லை. அது பூரணமற்ற இஸ்லாம். ஏன்? அவன் உண்மையான முஸ்லிமாக ஒரு பொழுதும் இருக்க முடியாது. ஏனென்றால் அவன் நம்புகின்ற அந்த அகீதாக்களின் அடிப்படையிலே அவன் செய்கின்ற இபாதத்துகள் அனைத்தும் செய்யப்படுகின்ற பொழுது
அது அல்லாஹுவை அவன் பார்த்து கொண்டிருக்கிறான் என்பது போன்ற அந்த அடிப்படையில் நடக்க வேண்டும் என்றுதானே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற காரணத்தினால் அவ்வாறு நமது பக்குவத்தை, நமது ஆத்மீகத்தை வளர்த்தெடுக்கவில்லை என்றால், நமது உள்ளத்தினை மாற்றவில்லை என்றால், நாம் உண்மையிலேயே அந்த இபாதத்தினை சரிய முறையிலே செய்ய முடியாது. எனவே சரியான முஸ்லிமாக இருக்க முடியாது. அதனால் தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லிம் சமுதாயத்தை வழிகெடுக்கவில்லை. 1400 வருடங்களாக முஸ்லிம் சமுதாயத்திலே இந்த தரீக்காக்கள் தோன்றி வளர்ந்து பரவி கிட்டத்தட்ட சகல முஸ்லிம் சமுதாயங்களிலும் எல்லா முஸ்லிம்களும் அண்மை காலம் வரை எல்லா முஸ்லிம்களும் ஏதோ ஒரு தரீக்காவில் மிம்பராகித்தான் இருக்கிறார்கள். ஏதோ ஒரு ஷேഖுக்கு கை கொடுத்த முரீதாகத்தான் இருந்திருக்கிறார்கள். நாங்கள் நமது கடமைகள் செய்வதிலே ஏத்தவாட்டம் இருப்பது போன்று ஷேகுமார்கள் கற்றுக் கொடுக்கின்ற முறைகளை பின்பற்றுவதிலும் முரீதின்களிடத்திலே ஏத்தவாட்டம் இருக்கிறது. அது வேறு விடயம். ஆனால் அந்த தரீக்காவின் அமைப்பு இல்லாமல், அந்த ஆத்மீக வைத்தியர்களின் உதவி இல்லாமல் ஒரு பொழுதும் ஒருவன் உண்மையான முஸ்லிமாக இருக்க முடியாது என்பதனால் தான் 2ஆம் நூற்றாண்டின் கடைசியிலே அபூ யஸீதில் பிஸ்தாமி அவர்கள் கூறினார்கள், எவனுக்கு ஷேக் இல்லையோ அவனுக்கு ஷைத்தானே ஷேக். அதாவது எவன் ஒரு ஷேக்கின் கைடன்ஸின் கீழ் நடக்கவில்லையோ அவனை ஷைத்தான் தான் வழி நடத்துவான். குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகிறான், எத்தனையோ பேர் அவர்கள் செய்கின்ற வேலைகள் நல்ல வேலைகள் என்று நினைத்துக் கொள்கின்றார்கள். சூரத்துல் கஹ்ஃபிலே அல்லாஹ் கூறுகிறார், ஆனால் உண்மையிலேயே அவர்கள்தான் ஆகிரத்திலே மிகவும் நஷ்டவாளிகள். இன்றைய முஸ்லிம் சமுதாயத்திலேயே எத்தனையோ பேர் அவர்கள் நல்ல வேலைகளை செய்கின்றார்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அவ்வாறு இல்லை. அதற்காகத்தான் நாம் நமது மார்க்கத்தை விளங்குவதற்கு we have to get our concepts right, correct. அதற்கு நாம் நமது உலமாக்களை நாட வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அனுப்பியது ஏன்? குர்ஆனை அழகாக அரபிகள் வாசித்து விளங்க முடியும் அல்லவா? அதை விளக்குவதற்கும் அதனை தெளிவுபடுத்துவதற்கும் அதனை வாழ்ந்து காட்டி முன்மாதிரி காட்டுவதற்கும் அங்கே தேவை இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பினார். அப்படி என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னுள்ள சமுதாயங்கள் எவ்வாறு? அதற்குத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அல் உலமாஉ வரஸத்துல் அம்பியா. உலமாக்கள் நபிமார்களின் அனந்தரக்காரர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அதே வேலையை அவர்கள் செய்வார்கள். 2 நூற்றாண்டுகளாக இஸ்லாம் ஆரம்பித்து 2 நூற்றாண்டுகளாக முஸ்லிம்கள் அவ்வாறு தான் இருந்தார்கள். உலமாக்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் ஆத்மீக வழிகாட்டியாகவும் அறிவை கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள். ஆனால் அதன் பின் தான் சமுதாயம் வளர்ந்ததனால் ஒருவரினால் எல்லாவற்றையும் செய்ய முடியாது என்று ஆனதினால் சில உலமாக்கள் துனியாவின் ஆக்கிரமிப்புக்கு ஆளான காரணத்தினால் அறிவை கற்றுக் கொடுப்பதற்கென்று உலமாக்களும் ஆத்மீக பயிற்சியை கொடுப்பதற்கென்று சூஃபியாக்களும் வந்தார்கள். இதுதான் வரலாறு. அந்த ஆத்மீக பயிற்சியை கொடுத்ததன் காரணத்தினால் தான் தன்னை இஸ்லாத்திற்காக, அல்லாஹுவிற்காக, தனது நபிக்காக தியாகம் செய்ய அவர்கள் தயாராக இருந்தார்கள். இஸ்லாமிய உலகத்திலே நடந்த, இஸ்லாமிய வரலாற்றிலே நடந்த ஜிஹாதுகளிலே, போர்களிலே எடுத்து பாருங்கள். முஸ்லிம்கள் வெற்றியடைந்த அத்தனை ஜிஹாதிலும் முதல் 2 நூற்றாண்டிற்கு பின் 1300 வருடமாக நடந்த சகல முஸ்லிம் யுத்தங்களிலும் வெற்றியடைந்தவர்கள் யார்? முஸ்லிம்கள் வெற்றியடைந்த யுத்தங்களில் எல்லாம் சூஃபியாக்களின் கைடன்ஸ் அங்கே இருந்தது. சுல்தான் சலாஹுத்தீனுல் அய்யூபியை நீங்கள் எடுக்க வேண்டுமா? இமாம் ஷாமிலை நீங்கள் எடுக்க வேண்டுமா? அல்லது அல்ஜீரியாவிலே பிரெஞ்சுகளுக்கு எதிராக போர் செய்த அல் அமீர் அப்துல் காதிர் அல் ஜசாயிரி அவர்களை எடுக்க வேண்டுமா? அல்லது இத்தாலியர்களுக்கு எதிராக லிபியாவிலே போர் செய்த சனூசியை எடுக்க வேண்டுமா? எடுத்து பாருங்கள்.
சூஃபியாக்கள் எப்போது கைட்ஸ்களாக இருந்தார்களோ அந்த ஜிஹாதிலே முஸ்லிம்கள் வெற்றி கொண்டார்கள். இந்த நிலையை நாங்கள் நமது சமுதாயத்திலே மீட்டெடுக்க வேண்டும். அப்படி என்றால் நமது இஸ்லாத்தினை முதலாவதாக ஒழுங்கான முறையிலே விளங்கி எடுக்க வேண்டும். இஸ்லாத்தினை நாங்கள் விளங்க முனைகின்ற பொழுது இன்றிருக்கின்ற மிகவும் கவலைக்குரிய விடயம் என்னவென்றால், குர்ஆன் என்கிறோம், சுன்னா என்கிறோம், ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முற்றாக மறந்து விடுகின்றோம். குர்ஆனுக்கும் சுன்னாவிற்கும் முதலாக வருபவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ற உண்மையை நாங்கள் மறந்து விடுகின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை என்றால் குர்ஆன் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றால் இல்லை என்றால் குர்ஆனிற்கு விளக்கமான ஹதீஸும் இல்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்மாதிரியும் இல்லை. அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் ஒரு முஸ்லிமுக்கு முதல். அவர்கள் மூலம்தான் அவன் அல்லாஹ்வை அறிகிறான், அல்லாஹுவை வணங்குகிறான். அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாசம், அவர்கள் மீது கொள்கின்ற அன்பு ஒரு முஸ்லிமின் உள்ளத்திலே எப்போதும் அடியில் பதிந்திருக்க வேண்டும், ஆழமாக பதிந்திருக்க வேண்டும் என்ற காரணத்தினால் தான் எப்போதெல்லாம் சந்தர்ப்பங்கள் கிடைக்கின்றதோ அப்போதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மஹப்பத்தினை உள்ளங்களிலே வளர்த்தெடுப்பதற்காக சுன்னத்து வல் ஜமாஅத்தை சேர்ந்த உலமாக்கள் பாடுபட்டார்கள். எந்த ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தாலும், ஒரு கூட்டம் கூடுகின்றோம், முடிக்கப் போகின்றோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பேரில் ஸலவாத்து சொல்லி முடிப்பார்கள். ஆனால் இன்று அது பித்அத். பித்அத் என்றால் என்ன, சுன்னத்து என்றால் என்ன என்பது கூட தெரியாத இன்றைய அறிவிலிகளின் மூலம் முஸ்லிம் சமுதாயம் இன்று பாழடைந்து பிளவுபட்டு தோல்வியை நோக்கி சென்று கொண்டிருப்பதை நாங்கள் உணர்வோம். அதனால்தான் we have the duty of getting our concepts clear. எனக்கு முன் பேசிய நமது நீதிபதி அவர்கள் ஆங்கிலத்திலே கூறினார்கள், பெண்களுக்கு அல்லது மாணவர்களுக்கு சிலரிடம் விளங்கி இருக்காது. அவர்கள் சொன்னார்கள், இன்று உங்களது குழந்தைகளுக்கு நீங்கள் மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பதற்கு சுன்னத்து வல் ஜமாஅத்தின் அடிப்படையிலே உண்டாக்கப்பட்ட மதரசாக்கள் உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால், அல்லது அவைகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இல்லாமல் போய்விட்டதென்றால், உங்களது குழந்தையை நீங்கள் வீட்டிலே வைத்துக் கொள்ளுங்கள், சுன்னத்து வல் ஜமாஅத் அல்லாத ஒரு மதரசாவிற்கு அனுப்பி விடாதீர்கள் என்று ஒருவர் கூறியதாக அவர்கள் கோட் பண்ணி சொன்னார்கள். மிகவும் முக்கியமான விடயம். எப்போது ஷைத்தானுக்கு நாங்கள் வழி திறக்கிறோம் என்றால் அது சின்ன விஷயம், பிள்ளைகள் அவன் அங்கே போறான், ஆனால் என்ன இருந்தாலும் குர்ஆன் படிச்சு கொடுக்குறான், குர்ஆனத்தை பாடமாக்கி கொடுக்கான் என்று சொல்லி நாங்கள் மாணவர்களை அனுப்புகிறோம். அவன் குர்ஆனை மரணம் செய்கிறான், அதனுடன் ஒரு மாபெரும் வஹாபியாக வருகின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திட்டுவதும் தீண்டுவதுமே அவனது தொழிலாக ஆகிவிடுகின்ற அளவுக்கு அவன் மாறிவிடுகின்றான். அப்படிப்பட்டவன் தேவையில்லை. எனவேதான் பெரியார்களே, சகோதரர்களே, நமது மார்க்கத்தை நாங்கள் சரியாக விளங்க வேண்டும். அப்படி என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நாங்கள் முதல் படிக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் என்பதை நாங்கள் தெரிய வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார்கள் என்பதை தெரிய வேண்டும். குர்ஆன் என்றால் என்ன, அதன் கருத்து என்ன, அதன் வசனங்களின் கருத்து என்ன என்பதை நாம் தெரிய வேண்டும். குர்ஆனுடைய கருத்து இங்கே எழுதப்பட்டிருக்கின்ற புத்தகங்களினால் மட்டுப்பட்டு விட்டது என்று நாம் ஒருபொழுதும் நினைக்க கூடாது. காலம் எவ்வளவுதான் சென்றாலும், இந்த உலகத்திலே உள்ள மரங்கள் எல்லாம் பேனைகளாக பாவிக்கப்பட்டாலும், இந்த உலகத்திலே உள்ள கடல்களெல்லாம் மையாக பாவிக்கப்பட்டாலும், அல்லாஹுவின் குர்ஆனுடைய கருத்துக்களுக்கு முடிவு வந்துவிடப் போவதில்லை. அதன் கருத்துக்களை எழுதி முடிக்க முடியாது என்பதை நாங்கள் உணர்வோம் என்றால், சகல அறிவுள்ளவன் அல்லாஹ் தான். அவன் விரும்பிய மாதிரி விரும்பியவர்களுக்கு விளக்கங்களை கொடுக்க முடியும் என்ற நம்பிக்கை நமக்கு இல்லை என்றால் நாம் காஃபிர்.
அவ்வாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிலருக்கு சில விளக்கங்களை கொடுத்தால் அந்த விளக்கங்களை அவர்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கின்ற பொழுது அதை நாங்கள் ஏற்க தயாராக இருக்க வேண்டும். இல்லை என்று கூறி இறுதியாக அல்லாஹுவை அரசிலே அமர்த்துகின்றவர்கள், அவன் நிலத்திலே சிலை படைத்தான், இவன் வானத்திலே அல்லாஹுவிற்கு சிலை படைக்கிறான். இப்படிப்பட்ட கொள்கைகள் நமது சமுதாயத்திலே ஊடுருவி நம்மை இஸ்லாத்தை விட்டும் தூக்கி தூரமாக்கி கொண்டிருக்கின்ற நேரத்திலே நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி, அன்னாரின் பெருமதியை பற்றி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அன்னாரை எவ்வாறு நடாத்தி இருக்கிறான் என்பதை பற்றி முதல் நாம் தெரிந்தால் அன்னாருடன் எவ்வளவு அதமாக நாங்கள் வாழ வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். அப்போதுதான் குர்ஆனையும் விளங்கலாம், ஹதீஸையும் விளங்கலாம். குர்ஆனையும் ஹதீஸையும் விளங்க நாங்கள் முற்படுகின்ற பொழுது 1400 வருடங்களாக accumulated treasure நமது உலமாக்கள் கோடிக்கணக்கானது என்பது எக்ஸஜரேஷனாக இருந்தாலும் லட்சக்கணக்கான உலமாக்கள் they worked on understanding Quran and Sunnah. குர்ஆனையும் ஹதீஸையும் விளங்குவது எப்படி, அது எதை சொல்கின்றது என்பதை விளங்கி எடுப்பதற்காக 1400 வருடமாக உலமாக்கள் செய்த எஃபர்ட்ஸ் அவ்வளவையும் நாங்கள் தூக்கி வீசுகின்றோம். ஏன்? அதபில்லாத காரணத்தினால். அவ்வளவையும் நாங்கள் தூக்கி வீசிவிட்டு குர்ஆனை நாங்கள் எடுத்து வாசிக்கிறோம், பதில் சொல்கிறோம். அதனால் இன்று எவ்வளவு பிரச்சனை. அரபு மொழியிலே ஒரு சொல், இன்று நாம் டிக்ஷனரியை பார்க்கின்றோம், ஆனால் அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுகின்ற பொழுது அந்த சொல் எந்த கருத்திலே பாவிக்கப்பட்டது, அன்னார் அந்த சொல்லினை மொழிகின்ற பொழுது சஹாபாக்கள் எவ்வாறு அந்த சொல்லினை விளங்கினார்கள் என்பதை பற்றி நாம் யோசிப்பதில்லை. அவ்வாறு யோசிக்காத இஜ்திஹாதுகளினால் தான் இன்று எத்தனையோ பிரச்சனைகள். உதாரணத்திற்கு ஒன்றை மட்டும் கூறி முடிக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவனுடைய வீட்டிலே போட்டோவோ அல்லது நாயோ அல்லது பண்டியோ இருக்கின்றதோ அங்கே மலக்குகள் வரமாட்டார்கள் என்று சொல்லி, ஹஜ்ஜுக்கு போவதற்கு கூட போட்டோ பிடிக்க வருகின்றது என்று போகாத பெரிய நல்ல மனிதர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் ஏதோ அவர்களுடைய இஜ்திஹாதின்படி அவர்கள் அல்லாஹுவிற்கு நேசமுள்ளவர்களாக பொருத்தமானவர்களாக வாழ வேண்டும் என்பதற்காக அவர் அவ்வாறு விளங்கியதால் அவர் போகவில்லை. அது அவரை பொறுத்த விடயம். ஆனால் நான் சொல்வது என்னவென்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரா என்ற சொல்லை அன்று பாவித்த பொழுது அதை கேட்ட சஹாபாக்கள் போட்டோ என்று விளங்கினார்களா? போட்டோ இருக்கவில்லை. அவர்கள் அவ்வாறு விளங்கவும் இல்லை. சூரா என்றால் அவர்கள் சிலை என்று விளங்கினார்கள். எனவேதான் எவன் தனது வீட்டிலே சிலையை வைத்துக் கொண்டிருக்கின்றானோ, அதாவது சிலை வணங்கியாக இருக்கின்றானோ, அல்லது சில நேரம் ஏதோ லிட்டரலி மீனிங் எடுத்தாலும் கூட சிலையை வைத்துக் கொண்டிருப்பது என்று வருமே தவிர போட்டோவை வைத்துக் கொண்டிருப்பவன் என்று வராது. ஆனால் அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுகின்ற பொழுது அல்லது குர்ஆன் இறங்கிய பொழுது அந்த குர்ஆனிலே பாவிக்கப்பட்ட சொற்கள் கேட்டுக்கொண்டிருந்த சஹாபாக்களினால் எவ்வாறு விளங்கப்பட்டன என்பதை முதல் அறிய வேண்டும். முஞ்சுதை பார்த்துவிட்டு குர்ஆனுக்கு விளக்கம் கொடுப்பது என்பது முடியாத காரியம். அது நடக்க முடியாது ஒரு பொழுதும். அதனால் தான் இன்று இத்தனை பிரச்சனை. பெரியார்களே, சகோதரர்களே, எனது நேரம் முடிந்து விட்டது. ஆனால் இறுதியாக சொல்கிறேன், நாம் அதபை பேணுவோம். அதப் என்ன சொல்கின்றது? நான் குர்ஆனை விளங்கப் போகிறேன். எனக்கு முன் 1400 வருடங்களாக விளங்க முயன்ற பெரியார்களின் எஃபர்ட்ஸ் இருக்கின்றன. அவைகளை நான் தூக்கி வீசி விடுவது அதபா? எந்த ஒரு நாகரிகமான மனிதனும் அவ்வாறு செய்வான? இயன்ற அளவு அதிலிருந்து பிரயோஜனம் பெற பார்ப்பான். இன்று அவன் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைக்கு அங்கே ஒரு தீர்வு கிடைக்கவில்லை என்றால் அவன் இஜ்திஹாது செய்ய முனைவான். அவ்வாறு இல்லாமல் எடுத்த உடனேயே
இந்த எஃபர்ட்ஸ்களை எல்லாம் நமது 1400 கால வரலாற்றிலே தூக்கி கடலிலே வீசிவிட்டு இதோ கையிலே குர்ஆன் இருக்கின்றது, இதே கையிலே சுன்னா இருக்கின்றது என்று கூறி இஜ்திஹாத் செய்ய ஆரம்பித்தார்களே நமது அண்மை காலத்து சகோதரர்கள். என்ன நடந்தது? பிரிந்தார்கள், உடைந்தார்கள், உடைந்து கொண்டே இருக்கின்றார்கள். ஒரே குர்ஆன், ஒரே ஹதீஸ். எனவேதான் நாம் சரியாக சிந்திப்போம், அதவுள்ளவர்களாக மாறுவோம், நமது மூதாதையர்களை மதிப்போம், அவர்கள் நமக்காகப்பட்ட கஷ்டங்களை நாங்கள் அப்ரிஷியேட் பண்ணுவோம், அல்லாஹுவின் பொருத்தத்தையே எமது கடைசி நோக்கமாக கொள்வோம். அப்போது நாம் நல்லவர்களாக வாழலாம். இந்த உலகத்திலே நாம் நமது விஷனை கொடுத்து இந்த மனித சமுதாயத்தை காப்பாற்றுவதற்கு முன் நம்மை நாம் காப்பாற்ற வேண்டிய இந்த மகத்தான பொறுப்பினை செய்வதற்கு நாம் தயாராகலாம். நன்றி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மஹப்பத்தினை கொண்டவர்களாக வாழக்கூடியவர்களாக, அதபுள்ளவர்களாக, அன்புள்ளவர்களாக, பண்புள்ளவர்களாக வாழக்கூடிய